காதல். இங்க பார், உன் வியாக்கியானத்துல யாரும் இங்க கேட்கல. முதல்ல நீ வீட்டுக்கு போ. அம்மா, நான் என்ன சொல்ல வரேன்? எதுவும் பேசாத, முதல்ல வீட்டுக்கு போ. போ. மாப்பிள்ள, நிச்சயம் நீ இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் உத்தமா. பண்ண தப்புக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? அதை நம்ம கொஞ்சமாவது யோசிக்கணும்ல. அம்மா, மாத்திரை சாப்பிடுங்கம்மா. அக்கா, நீங்க போங்க, நான் கொடுத்துக்கிறேன். அம்மா, மாத்திரை சாப்பிடுங்கம்மா. அம்மா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேச வேண்டியதான் அந்த வீட்லயே பேசிட்டியே, இனி என்ன பேச வேண்டியிருக்கு? இன்னைக்கு உத்தம அங்கிள் வீட்டுல நீங்க பேசினது உங்களுக்கே சரின்னு படுதாமா? பிள்ளைங்களை ஒழுங்கா வளர்க்காதவங்களுக்கு இதை விட வேற என்ன மரியாதை கொடுக்க முடியும்னு நீ நினைக்கிற? அம்மா, அந்த பொண்ணு அவ விருப்பப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பான்னு அவங்களும் நினைச்சு கூட பார்க்காம வேதனையில இருக்காங்கம்மா. இந்த கல்யாணம் நின்று போனதால அவங்களும் நில குலைஞ்சு போயிருக்காங்கம்மா. அந்த நிலைமையில இருக்கிறவங்க கிட்ட உங்களை நடுத்தரில் நிக்க வைப்பேன்னு பேசினது சரியாமா? ஓஹோ, இப்ப நான் சொன்னதுதான் உனக்கு தப்பா போயிடுச்சு. இந்த கல்யாணம் நின்னது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா நமக்கு? நாளைக்கு நம்ம எத்தனை பேருக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கு தெரியுமா? அந்த ஆத்திரத்துலதான் அந்த கடன் பத்திரத்தை வச்சு அவனை என்ன பண்ற பாருன்னு சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு உனக்கு? கடன் பத்திரமா? அது என்னமா? எனக்கு புரியலையே. அம்மா, சொல்லுங்கம்மா, என்ன கடன் பத்திரம்? யார் கொடுத்தது? அதை வச்சு அவங்கள எப்படி பழி வாங்க முடியும்? அம்மா, நீங்க எதையும் மறைக்கிறீங்கன்னு மட்டும் தெரியுது. உண்மையை சொல்லுங்கம்மா. அம்மா சொல்லுங்கம்மா, உங்களை தான் கேட்கிறேன். நான் சொல்றேன். நீங்களாவது சொல்லுங்க தானம்மா, என்ன கடன் பத்திரம், யார் எழுதி கொடுத்தது? அதுக்கும் இந்த கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்? அந்த உத்தமன் எழுதி கொடுத்த கடன் பத்திரம். எப்ப அவரு நம்ம கிட்ட கடனா பணம் வாங்கினாரு? எப்ப எழுதி கொடுத்தாரு? கடனா வாங்கல. உங்க அப்பா உயிரோடு இருந்தப்போ தான் நண்பனுக்கு அப்பப்ப பணம் கொடுத்து உதவிக்கிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துல இப்ப கல்யாணம் பண்றதா இருந்த காயத்ரி நல்லா படிக்கிறான்னு தெரிஞ்சு அவளை மேல படிக்க வைக்க காசு இல்லாம உத்தமன் தடுமாறினப்போ, பொம்பளை பிள்ளைங்க படிச்சா ஒரு தலைமுறைக்கே நல்லது, பணத்தால உன் பொண்ணு படிப்பு பாதியிலேயே நிக்க வேணா உத்தமான்னு சொல்லி உன் அப்பா நல்ல மனசோட அவ படிப்புக்கு உதவி பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அது எல்லாமே அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் அந்த பணத்தை எல்லாம் அவர் திருப்பி கேட்கல. உங்க அப்பா சிவகுமார் ஜமீன் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த ஜமீன் பொறுப்புக்கு வந்த உங்க அம்மாவும் கணக்கு வழக்குகளை பார்த்துட்டு இருந்த உங்க அண்ணன் ரஞ்சித்தும் அந்த பணத்தை எல்லாம் உத்தமன் கிட்ட திருப்பி கேட்டிருக்காங்க. உத்தமன் இருக்கிற நிலைமையில அவரால் அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாதுங்கிறதுனால இவங்க கிட்ட அவர் பணம் வாங்கின மாதிரி ஒரு கடன் பத்திரத்தை எழுதி வாங்கிட்டாங்க. ஏதோ ஒரு மூலையில உங்க அப்பாவோட ஆசைய நிறைவேற்றணுங்கிற எண்ணம் இவங்க 2 பேர் மனசுலயும் வந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்திட்டா அந்த கடனை திருப்பி கேட்க வேண்டான்னு முடிவு பண்ணிருந்தாங்க. இப்ப இந்த கல்யாணம் நின்னு போனதுனால அதுக்கு பழி வாங்க அப்ப எழுதி வாங்கின பத்திரத்தை வச்சு
இப்ப பழி வாங்க முடிவு பண்ணிருக்காங்க. அம்மா, தனமா சொல்றது உண்மையாமா? இது உண்மைதாங்கிறத உங்க மௌனமே ஒத்துக்குச்சுமா. நீங்க இந்த மாதிரி பண்றது அப்பாவை அவமானப்படுத்துறதுக்கு சமம். அப்பாவோட ஆசைக்காகவும் உங்களோட சந்தோஷத்துக்காகவும் தான் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிருக்கீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா உங்களை மத்தவங்க பெருமையா பேசணுன்றதுக்காக தான் இந்த ஏற்பாடுன்னு இப்பதான் புரியுது. இந்த கல்யாணம் நின்னதுனால என்னை பத்தி நீங்க கவலைப்படல. உங்களுக்கு அப்பா கொடுத்த பணம் வேஸ்டா போயிடுச்சுன்னு தானே கவலை. இதுவாமா உங்க பாசம்? இந்த கல்யாணம் நின்னதுனால என்னை பத்தி நீங்க கவலைப்படல. உங்களுக்கு அப்பா கொடுத்த பணம் வேஸ்டா போயிடுச்சுன்னு தானே கவலை. இதுவாமா உங்க பாசம்? அப்பா உத்தமனுக்கு கடனை அந்த பணத்தை கொடுக்கல, தான் ஃப்ரெண்டுக்கு ஒரு உதவியை தான் செஞ்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி கடன் பத்திரம் எழுதி வாங்குனீங்க? நீங்க செஞ்சது ரொம்ப தப்புமா. எனக்கு என் அப்பாவோட ஆசை நிறைவேறணும். இது வரைக்கும் நீங்க செஞ்சதெல்லாம் போதும். இனி நான் செய்ய போறதை நீங்க பாருங்க. அம்மா, பெத்த புள்ளையா நான் உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கைய நீங்க சுக்கு நூறா உடைச்சிட்டீங்க. தனோ, உன்னை யார் இத பத்தி சொல்ல சொன்னது? இதுக்கு மேலயும் அவனுக்கு தெரியாம இருக்க கூடாதுன்னு சொன்னேன். அத சொல்ல நீ யாரு? உனக்கு என்ன உரிமை இருக்கு இந்த வீட்ல? சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்தேங்கிற உரிமையில தான் சொன்னேன். தூக்கி வளர்த்தது நீயா இருக்கலாம், ஆனா அவன் ஏன் ரத்தம். முதல்ல அத நீ புரிஞ்சுக்கோ. அதனால ஓ லிமிட்குள்ள நீ இருக்கிறது தான் உனக்கு நல்லது. எல்லா உரிமையும் இந்த வீட்ல இருக்குன்னு தான் இவ்வளவு நாளும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்குதான் நான் யாருங்கிற உண்மை எனக்கு புரிஞ்சிடுச்சுக்கா. அத புரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றிக்கா. ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்கக்கா. ஒரு நேரத்துல இந்த அம்மா இருந்த இடத்துலதான் இவ்வளவு இருந்தா. வாங்க, வணக்கம். வாங்க, உட்காருங்க உட்காருங்க. உங்க வீட்ல விருந்து சாப்பிட வரல உத்தமா. நின்ன கல்யாணம் நின்னதான். நீங்களே நாம ஏற்கனவே பேசினபடி நீ கொடுக்க வேண்டிய கடனை பத்தி தான் நான் இப்ப பேச வந்திருக்கேன். ஏங்க, அத பத்தி பேசுற நேரமா இது? அது உன்னோட ஓடுகாலி பொண்ணு படிப்புக்கு எங்க அப்பா கிட்ட கை நீட்டி காசு வாங்கும் போது யோசிச்சிருக்கணும். இல்ல கடன் பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்தப்ப யோசிச்சிருக்கணும். இல்லனா பேசினபடி உன் பொண்ணை ஒழுங்கா வளர்த்து இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி இருக்கணும். இப்படி எதையுமே யோசிக்காம செஞ்சுட்டு இப்ப கடனை பத்தி பேசுற நேரமான்னு கேட்டா என்ன அர்த்தம் உத்தமா? தப்புதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா என் பொண்ணு இப்படி கழுத்து அழுத்துட்டு போவான்னு நான் நினைக்கவே இல்லை. இங்க பாரு, உன்கிட்ட விளக்கம் கேட்க நான் இங்க வரல. நாம பேசிக்கிட்டபடி உன் பொண்ணுக்கும் என் தம்பிக்கும் கல்யாணம் நடந்தா நீ கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க வேண்டாம். அவ எங்க வீட்டு பொண்ணு, அவளை நாங்க படிக்க வச்சதா நினைச்சுக்கிறோம். அப்படி இல்ல, அவ மனசுல வேற ஏதாவது இருந்து அவ வாழ்க்கைய அவளே தேடிக்கிட்டா அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறேன்னு சொல்லி தானே பாண்டு பத்திரத்துல கையெழுத்து போட்ட.